தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தற்பொழுது உலகளாவிய ரீதியிலே பேசுபொருளாக இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அவரால் ஆட்சி அமைக்க முடியுமா என்பது தொடர்பான குழப்பகரமான ஒரு தெளிவற்ற விடயத்தில் தான் மக்கள் குழம்பியிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அதற்கு சட்டத்திலே இடம் இருக்கிறது. பொதுவாக இவ்வாறு வெற்றி பெறக்கூடிய தனிப்பெருங்கட்சியாக இருக்கக்கூடிய தவேகா, அதாவது குறிப்பாக 40% மேற்பட்ட வாக்குகளை பெற்று பெரும்பான்மையான வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். அவ்வாறான சூழ்நிலையிலேயே விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களால் அழைக்கப்பட்டு முதல்வராக பதவியேற்கக்கூடும். அவ்வாறு முதல்வராக பதவியேற்கும் பட்சத்திலே அவர்களுக்கு 14 தொடக்கம் 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான அவகாசம் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த காலப்பகுதிக்கு இடையில் அவர்கள் 108 ஆசனங்களை கொண்டிருக்கிறார்கள். 118 ஆசனங்களை பெறுவதன் ஊடாக, உறுதி செய்வதன் ஊடாக அவர்களுடைய ஆட்சி நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவ்வாறு பதவியேற்கின்ற முதலமைச்சராக பதவி ஏற்பாரானால் அங்கு முன்வைக்கப்படுகின்ற புதிய சட்டமன்றத்திலே, அதாவது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற சட்டமன்றத்திலே இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை முன்னெடுப்பதற்காக இந்த கட்சியிலிருந்து ஒரு மூத்த உறுப்பினர், அதாவது மிகவும் அனுபவம் மிக்க நீண்ட காலம் அரசியலில் இருக்கக்கூடிய ஒருவர் சபாநாயகராக பிரேரிக்கப்படுவார். அதன் பின்னர் நம்பிக்கை வாக்கெடுப்பு முன்னெடுக்கப்படும். இந்த சூழ்நிலையிலே சபாநாயகராக வந்திருக்கக்கூடியவர் வாக்களிக்க முடியாது. அதே நேரம் விஜய் அவர்கள் 2 தொகுதியிலே போட்டியிட்டிருக்கிறார். அதனால் ஒரு தொகுதியிலிருந்து அவர் நிச்சயமாக ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மொத்தமாக தவேகா பெற்றுக்கொண்ட ஆசனங்களின் எண்ணிக்கை 208. விஜய் அவர்கள் ராஜினாமா செய்கின்ற பொழுது அவருடைய ஒரு ஆசனம் இல்லாமல் போகிறது. அதே நேரம் சபாநாயகராக ஒருவர் பிரேரிக்கப்படுகின்ற பொழுது 2 பேர் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே அவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 108லிருந்து 106ஆக குறைவடையும். அவையினுடைய மொத்த பலம் 234 ஆசனங்களாக இருக்கின்ற பொழுது இருவர் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அதாவது சபாநாயகர் வாக்களிக்க முடியாத நேரம் விஜய் அவர்களும் ஒரு தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்கின்ற பொழுது 233ஆக குறைவடைகிறது. ஆகவே பெரும்பான்மை 117 ஆசனங்களை கொண்டு நிரூபிக்கப்படுமாக இருந்தால், எம்எல்ஏக்களை கொண்டு நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அந்த ஆட்சி தொடரலாம். இவ்வாறு நிரூபிக்கப்பட முடியாத பட்சத்தில் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது 233 மொத்த உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது அதில் 22 எதிர்க்கட்சி சார்பாக 22 பேர் உதாரணமாக வரவில்லை என்று வைத்துக்கொள்வோம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலேயே 221 பேர் அவையில் மொத்தமாக இருக்கிறார்கள் என்றால் தவேகாவால் 106 எம்எல்ஏக்களை கொண்டு தங்களுடைய நம்பிக்கை பிரேரணையை உறுதிப்படுத்தினால் போதும், பெரும்பான்மையை நிரூபித்தால் போதுமானதாக இருக்குது. அவ்வாறு ஆட்சி அமைத்தாலும் கூட அது எதிர்காலத்தில் ஒரு 6 மாதங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீடிக்கலாம். ஆனால் 6 மாதத்துக்கு பின்னர் எதிர்க்கட்சி எப்போது வேண்டுமானாலும் நம்பிக்கையில்லா பிரேரணையை சட்டமன்றத்திலே முன்வைக்க முடியும். அதற்கு பின்னர் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை அங்கே வரும். எப்படி என்று சொன்னால், இவர்கள் மீண்டும் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஸோ இப்படியான சாத்தியக்கூறுகள் தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் தற்பொழுது விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி அமைப்பது அல்லது ஆதரவாக யாரை அழைப்பது அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, டிஎம்கே இணைந்து விஜய்க்கு எதிராக ஆட்சி அமைப்பார்களா என்பது தொடர்பான குழப்ப சூழ்நிலைகள் இருக்கிறது. அதிலும் விட தற்பொழுது ஆளுநர் விஜய் அவர்களை அழைத்து முதலமைச்சராக பதவியேற்க அனுமதிக்கவில்லை, அல்லது ஆளுநரை சந்திக்க சென்ற விஜய் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார், அல்லது அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை, அவர் உடனடியாக பதவியேற்க வேண்டும் என்று தமிழகம் பூராகவும் இவ்வாறான ஒரு குழப்பகரமான சூழ்நிலை தான் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் இந்த தமிழ்நாடு அரசியலிலே நடக்கப் போகிறது என்பது தொடர்பான விடயத்தை. எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான காணொலிகளோடு உங்களை சந்திப்பதற்கு நானும் ஆசைப்படுகிறேன். நேரம் இருக்கின்ற பொழுது என்னுடைய விடயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன்.